அதாவது எதிரிகள்னால் இப்போ காதல்னு போனால் முதல்ல வீட்டில் பர்மிஷன் கேட்கணும். அதை வச்சு சொன்னால் அப்பாலாம் எதிரி கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி நிறைய ஒரு 4 பேர் இருப்பாங்க எப்போவுமே, அவனுக்கு கண்டிப்பாக எதிரியாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. ஓகே, ஸோ காதல் திருமணமாக மாற்றத்துக்கு தயவு செஞ்சு பண்ணுங்கள். சூப்பரான டைம். சரிங்களா? பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடுது பிஸ்னஸில் தான். அதை ப்ராஃபிட் ஹவுஸ்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் பிஸ்னஸ் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். நல்ல பிஸ்னஸ்மேன் இல்லை பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்கள் யாரை வேணால் விசாரிங்க. வெளியே சொல்லுவாங்க சாமி மேலே நம்பிக்கை இல்லை, பூதம் மேலே நம்பிக்கை இல்லை, ஜோசியெல்லாம் பொய், எல்லாம் சும்மா நீங்கள் ஒன்று அவங்க கடைங்களில் போய் பாருங்கள், கல்லாப்பேட்டி பார்த்தா பக்கத்தில் ஒரு எந்திரம் மாட்டி வச்சுருப்பாங்க. அதனால் இதெல்லாம் சொல்கிறவங்க 1008 சொல்லுவாங்க. பட் பெரிய முதலாளிகள் பல பேர் ஜோதிடம் நம்பிக்கையாக பார்க்குறாங்க. அது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பேர் வைக்கணும், என்ன மாதிரி லோகோ வைக்கணும், பார்ட்னர் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஏன்னா விச்சகத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் பார்ட்னர் சேராது. இவங்க ஒரு ஸ்டைலில் போவாங்க, இவங்க ஸ்டைலில் மேட்ச் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல நியூஸ் வரும் உங்களுக்கு. இந்த மாதம் நிறைய நல்ல நியூஸ் வரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் தாங்க. முருகர் வள்ளி தெய்வானையோடு வழிபடுங்க. இந்த வைகாசி விசாகம் வரது கண்டிப்பாக கோயில் பாங்க. சூப்பரான ரியாக்ஷன்ஸ் வரும். தீபம் போடுங்க. தீபம் போட போட கோவிலில் எண்ணெய் ஊற்றி தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட போட நீங்கள் வாழ்க்கை நல்ல உயர்வுங்க.